ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் 12 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கௌரி சங்கரிடம் கேட்கலாம். கௌரி சங்கர், கூடுதல் விவரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கடந்த 2016 முதல் 2021 வரை ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி அமைச்சரவையில் தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். தற்பொழுது 2021ஆம் ஆண்டு ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து தற்பொழுது வரை ஆரணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து வருகிறார். இவரோட சொந்த கிராமம் ஆரணி அருகே சேவூர் கிராமம். தற்போது இன்று காலை 6 மணி முதல் வேலூர் மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து 20க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சேவூர் ராமச்சந்திரன் இல்லத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவரது மகன்கள் சந்தோஷ்குமார் மற்றும் விஜயகுமார் அவரது வீட்டிலும் தற்போது வரை 12 முறை சோதனை நடத்தி வந்தனர். இப்போது இந்த சேவூர் ராமச்சந்திரன் அவர்களை வீட்டு காவலில் வைத்து ஆய்வாளர்கள் அருள் பிரசாத், மைதிலி ஆகிய இரு தலைமையில் சோதனையை நடத்த வந்தது. சேவூர் ராமச்சந்திரனை பார்க்க அதிமுகவினர் பலர் வந்து அகிரி கிருஷ்ணமூர்த்தி, முக்கூர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் ஜெயசுதா, மாவட்ட செயலாளர் தூசி மோகன் ஆகியோர் சந்தித்து பேச வாய்ப்பு கேட்டனர். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டு அவர்களை வீட்டின் உள்பூட்டு போட்டு தற்போது வரை சோதனையை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சேவூர் ராமச்சந்திரன், அவரது மனைவி மணிமேகலை, அவரது மகன்கள் சந்தோஷ்குமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அவர் அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாகவும் இந்த சொத்து 125 சதவீதம் அதிகமாக உள்ளதாக தெரியப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அவரது மகன் சந்தோஷ்குமார் வீட்டில் சோதனை நிறைவடைந்துள்ளது. அவரது வீட்டில் அவங்க நடத்தி வரும் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆவணங்கள், அது மட்டும் இல்லாமல் 1,75,00,000 ரூபாய்க்கு சொந்தமான நிலப்பத்திரங்கள், பேங்க் லாக்கர்கள், வங்கி கணக்கு எண்கள் ஆகியவைகளை தற்பொழுது பறிமுதல் செய்து நிறைவு செய்துள்ளனர். மேலும் சேவூர் ராமச்சந்திரன் அவரது இல்லத்தில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. சந்தோஷ்குமார் அவரது மூத்த மகன் வீட்டில் மட்டும் நிறைவு செய்துள்ளனர். அந்த அதிகாரிகளிடம் கேட்டபொழுது மீண்டும் சோதனை தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கௌரி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.